13 வயசு நிரம்பிய சிறுமி கர்ப்பமாயிருக்காங்க. அதை கேட்டு அந்த அதிர்ச்சியில் தாய் தகப்பன் 2 பேருமே இறந்துருக்காங்க. அப்போ நம்ம ஊர் எந்த மாதிரியான ஊர் அப்படிங்கிறது இந்த ஒரு சின்ன செய்தியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரியான தவறுகள் குற்றச்செயல்கள் நடந்தால் என்ன தண்டனை அப்படிங்கிறத தண்டனை கடுமையானதாக இருந்தால் கூட இது மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை யார் தான் சரி பண்ணணும் அப்படின்னா பள்ளிகளில் கல்லூரிகளில் இது மாதிரியான விஷயங்களை களையெடுக்க முனைஞ்சாங்க அப்படின்னா அவங்க மேலே சட்டப்படி இது மாதிரியான பசங்களை கண்டிக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ வீட்டில் பேரண்ட்ஸ் தன்னோட பசங்களை கண்டிக்கிறதுக்கான நேரம் இருக்கா அப்படின்னா அதுக்கான நேரம் இல்லை. இன்றைக்கி ஆண்களும் பெண்களும் அதிகமாக வேலைக்கு போகிறதுனால தன்னோட பையன் பொண்ணு என்ன படிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு சின்ன நேரம் கூட அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இது மாதிரியான விஷயங்கள் இருந்தால் இது மாதிரியான குற்றச்செயல் பெருகத்தான் செய்யும். தவறு செய்கிறவங்க